இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, நம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, நம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் இந்த தவக்காலத்துக்குள் பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் இறைவரம் கேட்போம். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயல்களும் தவக்கால பக்தி முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். முக்கியமாக இந்த நாள்களிலே எங்களுக்கு தேவையான அருளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த திருப்பலியில் கேட்டு மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சிகள் எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1-2, 11-18 ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யாணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ
அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராதே. உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிப்பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்திருப்பவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றனவாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தனவாயிருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 திருவசனங்கள் 31 தொடங்கி 46 முடிவு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர்
தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆசியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடை என்றிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராய் கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராய் கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்போது உம்மை அந்நியராய் கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராய் கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்போது நோயுற்றவராய் அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகிக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்போது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிகச் சிறுவராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்களை நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த நற்செய்தியில் கேட்கும் வார்த்தைகள், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரிடம் போகும்போது ஆண்டவர் அரியணையில் அமர்ந்து எங்களை அழைத்து சொல்லும் வார்த்தைகளாக இருக்கின்றது. எங்களுடைய கடைசி தீர்ப்பாகவும் இதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நாங்கள் எப்படி வாழுகின்றோம் என்பதை ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக கவனிக்கின்றார். நாங்கள் மக்கள் பார்வையில் மக்களுக்கு என்ன மாதிரியான அவர்களுக்கு உதவி செய்கின்றோமோ, அவர்கள் பார்வையில் நாங்கள் எப்படி வாழுகின்றோம் என்பது ஆண்டவர் பார்வையில் முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் பார்த்தால் இதுக்கு அழகான உதாரணமாக அந்த இலாசரும் பணக்காரனுடைய உவமையில் நாங்கள் பார்க்கலாம். இயேசு அழகாக எடுத்து காட்டுகின்றார். அதாவது நாங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்து காட்டப்படுகிறது. அந்த பணக்காரன் இலாசரை கண்டும் கவனியாமல் விடுகின்றான். அவனுக்கிருந்த செல்வங்களில் அவன் அமிழ்ந்து அவனுடைய செல்வங்களிலே அவன் மறந்து போகின்றான். மற்றவர்களை மறந்து தனது செல்வங்களிலே வாழுகின்றான். இதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை கூட மறந்து வாழுகின்றான். எனவே அவனுடைய கடைசி முடிவு, இந்த லாசருக்கு ஆண்டவருடைய விண்ணக வாழ்வு கிடைக்கின்றது. ஆனால் இந்த பணக்காரனுக்கோ நரகத்தில் இடம் கிடைக்கின்றது. இன்னொரு இடத்தில் இயேசு சொல்லுகின்றார் இந்த பணக்கார செல்வந்தனை பற்றி. அவனுக்கு நிறைய சொத்துக்களை எல்லாம் கொடுக்கின்றார். கடவுள் கொடுத்து பார்க்கின்றார். அவன் எப்படி வாழப்போகின்றான்? இந்த சொத்துக்களை எல்லாம் அவன் களஞ்சியங்களாக உடைத்து திரும்பவும் பெரிதாக கட்டி இன்னும் சேர்த்து வைத்து, மனமே நீ சந்தோஷங்கொள், பல வருடங்கள் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என்று சொன்னவனுக்கு அன்றிரவே சாவு வருகின்றது. ஆனால் கடவுள் பார்ப்பதெல்லாம் இந்த மனிதன் எப்படி அவனுக்கு கொடுத்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றான். அவனுக்கு தேவையானதை பொறுத்து மற்றதுகளை நாங்கள்
தாகமாயிருப்பவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு மற்றும் ஆடை இல்லாதவர்களுக்கு பல பேரை இயேசு எடுத்து காட்டுகின்றார். சிறையில் இருப்பவர்களோ நோயுற்றவர்களோ அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்யும் போது தான் நாங்கள் அந்த விண்ணக வாழ்வுக்கு நுழையலாம். இதில் முக்கியமாக நாங்கள் பல இடங்களில் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் வாழுகின்றோம், அறிஞ்சும் அறியாமலே வாழுகும் மக்களாக இருக்கணும். அதுதான் இயேசு எங்களுக்கு தேவையானது இந்த உலகத்தில் போதுமாட்டு கடவுள் தந்து அதுக்கு மேலான தருவது நாங்கள் எப்படி பகிர்ந்து கொள்கின்றோமா, அதோடு சேர்ந்து நாங்கள் எப்படி அந்த வாழ்வை வாழப் போகின்றோம். இந்த வாழ்வு நித்தியத்துக்கும் வாழ்வு அல்ல. இந்த உலகத்தில் முடிவடையும் வாழ்வைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் ஒரு நாள். அது எவ்வளவுதான் கதறினாலும் கத்தினாலும் நாங்கள் சண்டை பிடிச்சாலும் உயிர் போகும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. அது உயிர் பிரிந்த பிறகு இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். அதோடு இந்த ஆன்மா தான் கடவுளிடம் போய் நடத்தி இருக்கிற நாளில் நாங்கள் சொல்கிறோம் தீர்ப்பிடும் நாளிலே இருக்கும். என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் வாழுற ஒவ்வொரு நாளையும் அழகாக வாழ இந்த தவக்காலம் அது அழைத்து நிற்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்ன முறையில் நான் வாழுகின்றேன், என்ன செய்கின்றேன் என்னுடைய வாழ்வினூடாக. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். நல்ல முறையில் வாழ நாங்கள் வரம் கேட்போம். அந்த நல்ல முறையில் வாழ ஆண்டவரிடம் உதவி கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி உம் அன்பு கட்டளைகளை கடைபிடிக்க தேவையான அருளை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எம் மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதுபோல் எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எமது சிறுவர்கள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் நாட்டினை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைவரும் உடல் சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் வாழவும் செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான அருளினை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, நீர் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தார் இந்த வாழ்க்கையிலே வரும் அனைத்து விடயங்களை நாங்கள் எப்படி நல்ல முறையில் செய்ய நீரே எங்களுக்கு வழிகாட்டியறலும், என்றுமே எங்களுக்கு துணையாயிருந்தரலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். புண்படும்
நிறைவாய் அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். உம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாக இருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சியில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
தெய்வம், நான் உன்னை தேடும் செல்வம், உனதன்பில் உளம் காணும் இன்பம், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகிறேன். நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகிறேன். கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம், கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம், கனிவோடு எனிலேற்றவா இறைவா, கலங்காமல் என்னை தேற்றவா. நீ என்னை தேடும் தெய்வம், நான் உன்னை தேடும் செல்வம், உனதன்பில் உளம் காணும் இன்பம், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். என் சின்னஞ்சிறு சிறுவர்களில் ஒருவருக்கு இதை நீங்கள் செய்தது போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது அருள் அடையாளத்தால் பெற்று கொண்டதால் எங்களுக்கு, எங்கள் மனதுக்கு உடலுக்கும் உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மக்கள் மீது மன்றாட்டு. ஆண்டவரே, உம் மக்கள் மனங்களை உமது மாட்சியின் சுடரால் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை கண்டுணர்ந்து சரியானவற்றை செய்ய வலிமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சக திருமாதாவை, பட்சம் நிறையும் மாதாவை. துஷ்ட பேயை வென்றவளை, மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.